வந்துட்டாங்க. எதுவுமே கிடையாதுங்க. பசங்க எல்லாம் இங்க இருந்து பெருங்கடம்பலூர் போகணும். சைக்கிள் பஞ்சர், ரோடு போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வண்டி பஞ்சர் ஆகுது. எதுவுமே கிடையாது எங்களுக்கு. நாங்க ஓட்டு போட்டு என்ன புண்ணியம்? எதுவுமே கிடையாது எங்களுக்கு. தண்ணி தலையில தண்ணி இல்லக்கா. இதுக்கு முன்னாடி யாராவது ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட், எம்பி கேண்டிடேட் வந்திருப்பாங்கல்ல? யாரு வந்தாங்க போனாங்களா எனக்கு தெரியாது. அக்கா 15 வருஷமா நாங்க இப்படியே வர்றாங்க, ஓட்டு கேக்குறாங்கன்னு சொல்றீங்கல்ல? எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது. இந்த 15 வருஷம் நீங்க வந்திருக்கீங்களா இந்த ஊர்ல? 15 வருஷமா எந்த செய்களும் எங்களுக்கு கிடையாது. யாராவது வந்திருப்பாங்களாக்கா? எம்எல்ஏ எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க, போய்கிட்டு இருக்காங்க. இந்த ரோட்ல வந்திருக்காங்களா? இந்த ரோட்ல வந்திருக்காங்களா? ஓட்டு கேட்க வருவாங்க, அதுக்கப்புறம் வர மாட்டாங்க. ஓட்டு கேட்க வருவாங்க, அதோட சரி. அப்படியா பாட்டி? அவ்வளவுதான். ஓட்டு கேட்க வருவாங்க. அங்காடி கிடையாது, தண்ணி கிடையாது, ரோடு வசதி கிடையாது, எதுவுமே கிடையாது. நாங்க தீவுல இருக்கிற மாதிரி இருக்கிறோம். 2 வருஷம். இல்ல இது தீவு கிடையாதுக்கா. இந்த அத்திப்பட்டி கிராமம் இருக்குல்ல, வருவாங்க மேடம். சிட்டிசன் படத்துல வர நாகப்பட்டினம் மாவட்டம். நான் வந்திருக்கேன் இது வரைக்கும். ஏரியாவே இல்ல. இங்க பாருங்க, இங்க பாருங்க. இந்த சீமான் அண்ணன் கட்சியில இருந்து யாராவது வந்திருக்காங்களா இதுக்கு முன்னாடி? இல்லம்மா, ஓட்டு கேட்க வருவாங்க மேடம். இந்த தென்கோவன் அண்ணன், இந்த ஊர் தானே தென்கோவன் அண்ணன், தெரியுமா? தென்கோவன் அண்ணன் இவங்களெல்லாம் தெரியும். ஓட்டு கேட்க வருவாங்க. அப்புறம் நீங்க எங்க கிட்ட இவ்வளவு இல்ல மேடம், எல்லாருமே வருவாங்க. அக்கா சரிக்கா, எல்லாரும் வந்திருக்காங்கக்கா. ஓட்டு கேட்க வருவாங்க. நாங்க போடுறோம்னு வச்சுங்க, சத்த நேரம் இருங்க. அதுக்கு பிறகு என்னன்னா எங்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நாங்களும் அவங்கள அது பெருசா பார்க்க மாட்டோம். நான் சத்தியமா சொல்றேன், உழைக்கிறோம், நாங்க குடும்பத்தை பாக்குறோம், அவ்வளவு அக்கா. எல்லா மன்னர் ஆட்சியா இருந்தாலும் சரி, மக்கள் ஆட்சியா இருந்தாலும் அந்த ஓட்டு கேட்டதுக்கு பிறகு யாரும் இங்க வரமாட்டாங்க. யாருமே இங்க வரமாட்டாங்க. நாங்க ஏன் ஓட்டு போடணும்? எங்களுக்கு எதுவும் வேண்டாம். நாங்க ஓட்டும் போட வேண்டாம். நாங்க இப்படியே இந்த காட்டுக்குள்ளே இருக்கணும். எங்களுக்கு ரோடு வசதி வேண்டாம், தண்ணி வசதி வேண்டாம், ரேஷன் கடை கிடையாது, எதுவுமே எங்களுக்கு கிடையாது. இந்த மாதிரி பசங்களுக்கு சைக்கிள் பஞ்சர், ஒரு வாரத்துக்கு 2 நாள் வண்டி பஞ்சர் ஆகும், சைக்கிள் பஞ்சர் ஆகும். இன்ன வரைக்கும் எங்களுக்கு ரோடே போட்டு கொடுக்கல. நாங்களும் எவ்வளவோ மனு கொடுத்துட்டோம். கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து, கீழ்வளூர் ஒன்றியம், தாலுகா ஆபீஸ், எல்லா இடத்துலயும் மனு கொடுத்துட்டோம். எங்களை யாரும் திரும்பி பார்க்கல. நாங்க எதுக்கு ஓட்டு போடணும்? எந்த கட்சியா இருந்தாலும் சரி. கலெக்டர் ஆபீஸ் கிட்ட மனு கொடுத்தீங்களா? எத்தனை நாடா நாங்க போய்க்கிறோம். அந்த பசங்களை வரலையும் அழைச்சுக்கிட்டு. அவங்க என்ன சொன்னாங்க? யாரும் எதுவும் என்ன, நாங்க போய் மனு கொடுப்போம். எல்லாரும் நாங்க போய் இருக்கிறாங்க 5, 7, 8 வீடு இருக்கு, போய் கொடுத்துருக்குறோம். மனு கொடுத்தாலும் அந்த குடுக்குற நேரம் தான். தாலுகா ஆபீஸ் கீழ்வளூர் போயிருக்கிறோம். ஒன்றிய வரி கட்டுறீங்களா? சொத்து வரி எல்லாம் கட்டுறீங்களா? எல்லாமே தான் கட்டிக்கிட்டு நாங்க. அப்படியே எதுவும் நீங்க வரி கட்டுறீங்களா? அப்ப அரசாங்க சேவை வேணும்னு அடிச்சு பேச வேண்டியதானே? ஓட்டு வாங்கிட்டு போவாங்க மேடம். அதுக்கு பிறகு என்னன்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்துல இந்த ஊரே இல்லையம்மா மேப்ல அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்னத்துக்கு நாங்க ஓட்டு போடணும்? நாங்க யாருக்கும் ஓட்டு போட வேண்டாம். நாங்க உடைச்சு நாங்க சாப்பிட்டுக்கிறோம். சரிக்கா, யாரா இருந்தாலும் யாருக்குமே நாங்க ஓட்டு போடல. நான் உங்ககிட்ட ஓட்டு கேட்க வரல. நான் சொல்றது கேளுங்க. நீங்க 30 பேர் போட்டு வந்து எந்த ஒரு கட்சி ஜெயிக்காது, எந்த கட்சியும் தோக்காது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கட்சியில இருந்து யாராவது இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்களா? என்னன்னு தெரியல. இது என்ன இது? தெரியல. எல்லாரும் வராங்க. சரிக்கா இருங்க. இந்த கட்சியில இருந்து யாராவது வந்திருக்காங்களா? டிவில பாத்தீங்களா? டிவில பாத்துறேன். அப்புறம் திமுக அதிமுகவுக்கு மாறி மாறி வாக்களிச்சு அவரு கண்டிப்பா ஜெயிச்சா அந்த பக்கத்துல திமுக அதிமுகவுக்கு மாறி வாக்களிச்சுட்டு நாம் தமிழர் கட்சிக்காரங்க வரும்போது வந்து இப்படி கடுகு என்ன ரோடு போட்டு தரும், உறுதியா ரோடு போட்டு தரும். ரோடு போடுறது பல 100 கோடி திட்டம் கிடையாது. கர்நாடக பேனாக்கு நடுக்கடல செலவு வைக்கிறதுக்கு 100 கோடி ஒதுக்குறாங்கல்ல, அந்த திட்டம் எல்லாம் கிடையாது. இந்த சாலை போறதுக்கு எவ்வளவு ஆகும்னு நினைக்கிறீங்க? தெரியல எங்களுக்கு. அதெல்லாம் தெரியல. சில லட்சங்கள் ஆகும். அது என்ன சொல்றது, கிராம் சதக் யோஜனான்னு ஒரு திட்டம் இருக்கு. மத்திய அரசாங்கம் கொடுக்குற திட்டம். கிராமப்புற சாலைகளை வந்து மேம்படுத்துற திட்டம். இதுல முதலமைச்சர் படம் போட்டிருப்பாங்க. அது இருக்கட்டும், மத்திய அரசு கிட்ட தான் ஃபண்டு வருது. நம்ம உறுதியா செய்யலாம். இது வந்து பெரிய விஷயம் கிடையாதுக்கா. ஏன்னா சாலை போடுறதுக்கு என்ன 11 அடி தான் சாலை. கிராம பஞ்சாயத்துல 11 அடி தான் சாலை போடுவாங்க. உறுதியா செய்யலாம். சரியா? இது வரைக்கும் நீங்க நிறைய பேருக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க. உங்களுடைய வேதனையை நான் உறுதியா புரிஞ்சுக்கிறேன். சரியா? எனக்கும் வந்து 2 பொம்பளை குழந்தைங்க இருக்காங்க. அவங்களும் அரசு பள்ளி தான் படிக்கிறாங்க. அவங்களும் வந்து சைக்கிள் தான் போவாங்க. ஆனா எங்க வீட்டு பக்கத்துல சாலை கொஞ்சம் சரியா இருக்கு. ரொம்ப மோசமா இருக்கு. ரொம்ப மோசமா இருக்கு. நாங்க 2015 வருஷமா நான் வந்து இப்ப கல்யாணம் பண்ணி கொடுத்து இங்க 2015ல இருந்து இருக்கிறோம். எந்த ஒரு மாற்றமும் எங்களுக்கு கிடையாது. ஆமாக்கா, நீங்க ஒவ்வொரு முறையும் வந்து திமுக அதிமுக மாறி போட்டுட்டு கையெழுத்து போடுற அதிகாரத்தை அவங்களுக்கே, திருட்டு பயல்களுக்கே கொடுத்துட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? எங்களுக்கு விருப்பப்பட்ட ஓட்டு நாங்க போடுறோம். எங்களுக்கு யாருக்கு ஓட்டு போட எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அக்கா அப்படி சொல்லக்கூடாதுக்கா. நீங்க வந்து சாவியை திருடங்க கிட்ட கொடுத்துட்டு திருடாதப்பா சாமி அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. சாவியை வந்து யார் பத்திரமா வச்சிருப்பாங்களோ அவங்க கிட்ட கொடுக்கணும். சாவியை திருட்டு பையன் கிட்ட கொடுத்துட்டு இவன் எனக்கு ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிறான், இவன் எனக்கு எது பண்ண அப்படி நடக்காதுக்கா. அப்படி நடக்காது. நான் ஒண்ணு சொல்றேன். இந்த ஊருக்கு வந்து தென்கோவன் ஒரு அண்ணன் இருக்காருல்ல, வெளிநாட்டுல இருக்கிறாரு. இந்த ஊருக்கு நீங்க கட்டாயம் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட போன வாரம் வந்து ஒரு கோரிக்கை வச்சாரு. சரிண்ணா நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன். நான் மத்த ஊர் மாதிரி தான் இது இருக்குன்னு நினைச்சேன். ஆனா நான் எங்க இருந்து வரேன்? கோகூர்ல இருந்து வரேன். ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. மாற்றுக்கருத்தே கிடையாது. இங்க வந்து இந்த 30 குடும்பம் இருக்குன்னு சொல்றீங்களே, ஒரு குடும்பம் இருந்தாலும் இந்த குடும்பத்துக்கும் சாலை வசதி அரசாங்கம் போட்டு கொடுக்கும். சரியாக்கா? ஏற்பாடு பண்ணுங்க, நாங்க போட்டுருவோம். இங்க பாருங்க வருத்தப்படுறதுக்கு இல்லக்கா. இப்படி வந்து இப்படிப்பட்ட ஊர்கள் இருக்குது. நாட்டுக்கு வந்து அவமானம். இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏக்கு அவமானம்.
சரியா? நான் 5 வருஷம் எம்எல்ஏ இருந்துட்டு நீங்க எல்லாம் கண்ணீர் கம்பளையமா இருந்தீங்க அப்படின்னா நான் 5 வருஷம் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். 5 வருஷம் வாழ்க்கையை வீணடிச்சுன்னு அர்த்தம். சரியா? ஒரு எம்எல்ஏக்கு ஃபண்ட் எவ்வளவு தெரியுமா வருது? ஒரு ஆண்டுக்கு 3 கோடி ரூபாய் வருது. 3 கோடி. எங்க ஊரு இருக்கு, அடுத்து எங்க பசங்க எங்க போய் படிக்க போறாங்க? வெறுங்கடம்னு போறாங்க. 10th வரல தாங்க இருக்கு. 11th 12th எல்லாம் நாகூர் கீழ்வளூர் தான் போகணும். ஆட்டோவுக்கு 1500 இந்த பசங்களை நாங்க வந்து பஸ்ல ஏத்தி அனுப்பிட்டு நான் கொண்டாந்து நாங்க வர முடியுமா? ஆட்டோவுக்கு 1000. பேருந்து வசதி இருக்காக்கா இங்க? எதுவுமே கிடையாது. நாங்க கோகூர் வந்து தான் பஸ் ஏறணும். பேருந்து எப்படிக்கா வரும்? அதுதான் சொல்றேன். வடகரை தான் எங்களுக்கு எல்லாமே. வடகரை வந்து பஸ் ஏறணும். குடிநீர் இப்ப ஒரு 6-7 மாசமா தான் வருது. குடிநீர் எல்லாம் நாங்க தலையிலாம தூக்கிட்டு இருக்கோம். நாகூர் நாகப்பட்டினம் போறா இருந்தா உத்தம சொல்ல போறோம். ஆத்த தாண்டி ஆத்துல இறங்கி இவ்வளவு தண்ணியில ஆத்த தாண்டி போயிட்டு இருக்கிறோம். கீழ்வளூர் போறா இருந்தா வடகரை போய் பஸ் ஏறி நாங்க போகணும். எங்களுக்கு ரோடு வசதி நாங்க நீங்க சொல்ற மாதிரி தான் மேடம் வரவங்க ஃபுல்லா சொல்றாங்க. நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் மேடம். எங்களுக்கு ரோடு வசதி எந்த வசதியுமே எங்களுக்கு செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க யாருக்கும் நாங்க ஓட்டே போட மாட்டோம். இங்க இருக்கிற அத்தனை குடும்பமும் நாங்க போட மாட்டோம். ஒரு சாதா ஒரு சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டுறா இருந்தா எவ்வளவு ஆகுது? ஒரு சாதா ஒரு 2 வீலருக்கு பஞ்சர் ஓட்டுறா இருந்தா எவ்வளவு ஆகுது? டெய்லி பஞ்சரு. எங்களையா நாங்களும் ஒரு 7-8 குடும்பம் இருக்கிறோமே. நாங்க கவர்மெண்ட்ல எல்லாம் ரேஷன் கார்டு இருக்கு, ஓட்டு போடணும், மத்த ஆதார் அட்டையில இருந்து எல்லாமே தானே இருக்கும். எதுவுமே இல்லாம நாங்க ஒண்ணும் படலில. நீங்க குடிக்கிறதுக்கு தண்ணி எங்க இருக்கு? ஏதாவது குளங்குட்டை இருக்கா? குளங்குட்டை எல்லாம் எதுவுமே கிடையாது இங்க. குளங்குட்டை வந்து அங்க ஒரு அந்த குளம் இருக்கு. அது வந்து சொந்த குளங்கிறாங்க. கவர்மெண்ட் குளமும் கிடையாதுங்க. குளிக்க அப்புறம் என்ன இங்க வாழ்வாதாரம்? வயல் தான் இருக்கா? நெல் வயல் தான் இருக்கா? சுத்தி விவசாயம் இருக்கு. விவசாயம் இருக்கு. இங்க டிபிசினா எங்க போய் போடுவீங்க? டிபிசினா எங்க போடுவீங்க? சென்டர்ல எந்த சென்டர்ல போய் போடுவீங்க? அவங்க விருப்பப்பட்டவங்க வடகரையில போடுவாங்க, கீழ்வளூர்ல போடுவாங்க. சரிக்கா, நீங்க என்ன நம்ப மாட்டீங்க. இருந்தாலும் நான் சொல்றத நான் சொல்லிடுறேன். சரி, இல்ல நீங்க நம்ப வேண்டாம். நீங்க பாத்துருப்பாங்க இந்த ரோடு. அக்கா நான் பாத்துட்டாக்க வந்தேன். 15 வருஷம் அதுக்கு முன்னையில இருந்து அப்படியே தான் இருக்கான். அக்கா அதான் சொல்றேன்ல, இங்க சாலையே போடலாம் அவங்க. இல்ல நீங்க 15 வருஷம் ஓட்டு போட்டிருக்கீங்க. அம்மா நீங்க எத்தனை வருஷம் ஓட்டு போட்டிருக்கீங்க? 2000 போறீங்க. 26 வருஷம் போடுறாங்க. சரியாமா? இப்படிதான் இருக்கு. இப்படிதான் இருக்கும். இப்படிதான் இருக்கும். இப்படிதான் இருக்கு. நான் சொல்றது கேளுங்க அக்கா. நான் இது வரைக்கும் நீங்க எனக்கு ஓட்டு போட்டதே இல்ல அக்கா. ஒரு நிமிஷம் அக்கா. அக்கா ஒரு நிமிஷம் இருங்க. நான் அக்கா பேசுறாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நீங்க 26 வருஷமா நீங்க வந்து ஓட்டு போட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இல்ல. ரெட்டல உதயசூரியன் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணிக்கு தான் நீங்க ஓட்டு போட்டிருப்பீங்க. இந்த முறை மாத்தி எங்களுக்கு விவசாய சேர்ந்துக்கு போடுங்க. ஏன்னா இந்த முறை கீழ்வளூர் சட்டமன்ற தொகுதியில நாம் தமிழர் கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்ட்ராங் பார்ட்டியா இருக்கு. நாங்க உறுதியா வருவோம். இது வந்து இந்த இடத்துல வந்து நான் இப்படியே விட்டுட்டு போனேன் அப்படின்னா இது எனக்கு ஏற்பட்ட அசிங்கம். நான் ஒழுங்கா வேலை செய்யறேன்னு அர்த்தம். அதனால நீங்க நம்பி வாக்கு செலுத்துங்க. இதுக்கு வந்து பல 100 கோடிலாம் தேவையில்லை. சில லட்சங்கள் இருந்தாலே போதும். அது மத்திய அரசாங்கம் திட்டம் கொடுக்குது. அந்த திட்டத்தை செயல்படுத்தும். சரியாக்கா? உங்களுக்கு அந்த வாக்குறுதி கொடுக்குறேன். வேற சாலை தாண்டி வேற ஏதாவது சிக்கல் இருக்கா? இங்க ரேஷன் கடை இல்ல மேடம். ரேஷன் கடை எங்க போய் வாங்குறீங்க? ஒரு வீட்டுல அரிசி போட்டுக்கிட்டு இருக்கோம். வீட்டுல போடுறாங்க. இல்லன்னா வடகரைக்கு வர சொன்னாங்க. 10 வருஷமா வடகரைல போய் நான் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ கொண்டாந்து ஒரு வீட்டுல போடுறாங்க. அது என்ன வீட்டுல போறா இருந்தா ஒரு நாளைக்கு தான் எங்க வீட்டுல அரிசி நாங்க வச்சிருக்கோம். எங்க விருந்தாடி வராங்க போறாங்க வரணும். அந்த மறாத நாள் அரிசி கொடுக்கலாம். திரும்பி நாங்க வடகரை தான் வண்டி போட்டுக்கிட்டு தலையில தூக்கிக்கிட்டு ஒரு டெம்போக்கு 50 ரூபா பிடிச்சி நாங்க அரிசி ஏத்திக்கிட்டு வரோம். தெரியுமா? பொதுவா அரசாங்கம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா 700 அட்டை இருக்கணும். இல்லையா? 700 அட்டை இருக்கணும். கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 700 அட்டை இருக்கணும். 15 வருஷமா அந்த ரோட சீர் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க எதுக்கு என்னத்துக்கு ஓட்டு பண்ணோம்? இவ்வளவு சிரமத்துல நாங்க வாழ்ந்து. அக்கா இது நீங்க திமுக அதிமுக கூட்டணி ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்க கிட்ட கேட்டாலும் ஏதாவது புண்ணியம் இருக்குக்கா? தமிழ்நாட்டு இங்க பாருங்க, இந்த கீழ்வளூர் தொகுதி முழுக்க பல இடங்களுக்கு வந்து சாலை வசதி இல்லக்கா. நாங்க வராங்க எல்லாத்தையும் கேட்கும். அதெல்லாம் சொல்லிட்டப்பா, எல்லாத்தையும் நாங்க சொல்லிட்டோம். அக்கா இந்த முறை சொல்லுங்க. ஏன்னா பொதுவா வந்து ஒரு ஊராட்சியில இப்ப நீங்க நாங்க போட்டா செய்யறோங்கிறீங்க. போடுறோம் செய்யுங்க. நாங்க வந்தா தாங்க செய்ய முடியும். கையெழுத்து போடுற அதிகாரம் வந்து இருந்தா தான் நம்ம எதையும் அலோகேட் பண்ண முடியும். இந்த வங்கார மாவடிக்கு வந்து சாலை வசதி வேணும் அப்படிங்கறத நம்ம கிட்ட யாரோ போய் சொல்லியிருப்பாங்களா? இது வரைக்கும் நீங்க வாக்களிச்சு தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ யாராவது போய் சொல்லியிருப்பாங்களா? சொல்லிருக்கவே மாட்டாங்க. வங்கார மாவடிங்கிற ஊர் இருக்குங்கிறதே அவங்க வாயில வந்திருக்காது. இல்லங்கிறாங்க. ஓட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இந்த ஏரியாவே இல்ல, அந்த மேப்ல இல்லமாங்கறாங்க. நான் இதை மறக்க மாட்டேன். ஏன்னா இது வந்து ரொம்ப மோசம். நான் பார்த்த சாலைகளே ரொம்ப மோசமான சாலை. ஏன்னா இங்க தார் ஒரு நிமிஷம். இங்க தார் சாலை கூட கிடையாது. தாரை கூட ஊத்துனது கூட கிடையாது. ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்கு. ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் செய்யறேன்னா செய்யலையான்னு பாருங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு நான் செய்யல அப்படின்னா நீங்க என்ன கேள்வி கேளுங்க. சரியா? அந்த கேள்விகளுக்கான உரிமை உண்டு. ஏன்னா நான் வந்து வாக்கு காசு கொடுக்கல. நான் நேர்மையா நிக்கிறேன். நீங்களும் நேர்மையா எனக்கு ஓட்டு போடுறீங்க. நான் என்ன செய்யணும்? உங்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, சாலை வசதி, ரேஷன் கடை, நான் சொல்றேன்
கவர்மெண்ட்ல குறைந்தபட்சம் 700 அட்டை இருக்கணும் ஒரு கடை வரணும்னா. சரியாக்கா? 700 அட்டை இருந்தா தான் அவன் கொடுப்பான். ஏன்னா அவனும் அரசு ஊழியர் அப்படிங்கிறாங்க. அப்ப இது நம்ம பக்கத்துல எவ்வளவு தூரம் கொண்டு வர முடியுமோ அதை நம்ம செய்வோம். சாலை வசதி இருந்தாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியாக்கா? அதை நான் உறுதியா செய்யறேன். இது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். இதை நம்ம உறுதியா சரி செய்வோம். ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. நான் செய்யலைன்னா என் கழுத்துல துண்டை போட்டு நீங்க கேள்வி கேளுங்க. சரியா? நாங்க போடுறோம். நீங்க எங்களுக்கு ரோடு போட்டு கொடுங்க, ரேஷன் கடை இல்ல. அதான் நாங்க ஒரு தீவுல இருக்கிற மாதிரி இருக்கிறோம். இல்லக்கா, இது உண்மையிலே தீவுதாக்கா. கேட்பாங்க போடுறோம். இதே மாதிரி நாங்க யோசிச்சுட்டு தான் கஷ்டப்பட்டு தான் வந்து அந்த பகுதிக்கு வர்றப்போ வரவே முடியல. நீங்க ஒரு 1/2 மணி நேரத்துல இது மாதிரி நீங்க சொல்றீங்களா? கிட்டத்தட்ட 25 வருஷமா நாங்க 20 வருஷமா நீங்க மீண்டும் அதே தவற செஞ்சு இந்த நாங்க செய்யல. அந்த தவறெல்லாம் நாங்க செய்யல. மாறி மாறி வாய்ப்பு தான் கொடுக்கணும். அந்த வாய்ப்பு கொடுத்தும் செய்ய மாட்டேங்கிறாங்களே. திமுக அதிமுக செய்யாதுக்கா. இது வரைக்கும் வாய்ப்பு கொடுக்குறோம். ஆமா, எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா இந்த பனங்குடி சிபிசிஎல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னன்னு தெரியல. சிபிசிஎல் போராட்டம்னு ஒண்ணு இருக்கு பனங்குடியில. இங்க நான் பனங்குடி தெரியும், நரிமணம் பனங்குடி. அந்த மக்களுக்கு வந்து R&R பணம் கொடுக்கல தெரியுமா? இடம் கொடுத்தவங்களுக்கு பணம் கொடுக்கல. இந்த சிபிசிஎல் நிறுவனம் பணம் கொடுக்கல. மீள் குடியமர்வு பணமே கொடுக்கல. நாங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து போனோம் 2024 போய் போராட்டம் பண்ணோம். 1 இல்ல 2 இல்ல 118 கோடி ரூபாய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த திட்டம் போட்டு 13 ஆண்டுகள் கழிச்சு எங்கேயுமே செயல்படுத்தலாமா? நாம் தமிழர் கட்சி போராடி இருக்கு, நாங்க போராடி இருக்கோம். மாவட்ட ஆட்சியர்கிட்ட 118 கோடி ரூபாய் இருக்கு. தேர்தல் வந்ததுக்கு அப்புறம், தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை கொடுப்பாங்க. சரியா? முதல் கட்டமா ஒரு 63 பேருக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் 2100 குடும்பம் இருக்கு. உறுதியா செய்ய முடியாதெல்லாம் இல்ல. இது வரைக்கும் அதிகாரம் இல்லை. அதனால எங்களால இவ்வளவுதான் செய்ய முடியுது. அதிகாரத்தை கொடுத்து பாருங்க, என்ன செய்யறோங்கிறத பாருங்க. சரிங்களா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த இடத்துல வந்து எனக்கு பேசுறது கூட மனசு இல்லை. இந்த இடத்துல எப்படி மக்கள் இருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்கு தான் வந்தேன். ரொம்ப எலெக்ஷன் நேரங்கிறதுனால லைட் எரியுது. லைட்டும் கிடையாது, போட மாட்டாங்க. தேர்தல் முடிஞ்சதை பாருங்க, அப்படியே இருண்டு போய் தான் கிடக்கும். நாங்க எங்க லைட்டா பல்வேறு இடங்கள் அப்படிதான் இருக்கு. ஏன்னா இந்த லைட்டுக்கு வந்து எத்தனை ரூபா வந்து அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு சந்தையில ஒரு மதிப்பு இருக்கும், இவங்க ஒரு மதிப்பு போட்டு எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் ஊழல் வந்து பெருகி போயிடுச்சுக்கா, பெருகி போயிடுச்சு. அரசியல்ங்கிறதே வந்து சம்பாதிக்கிறதுக்கான ஒரு தொழில் மாதிரி ஆயிடுச்சு. அரசியல்ங்கிறது மக்களுக்கு சேவை செய்யறது தான் நீ இருக்கிற. மக்கள் எல்லாம் சனம் நம்ம காலையில இருந்து பேஸ்ட் பிதுக்குறோம் பாத்தீங்களா? பேஸ்ட் வாங்குறதுல இருந்து நைட்டு போன் பாக்குறோம் பாத்தீங்களா? அது வரைக்கும் நம்ம கிட்ட வந்து வரி இந்த அரசாங்கம் உரியுது. வரியை வச்சுதான் வந்து நமக்கு எம்எல்ஏக்கு சம்பளமே கொடுக்குது. சரியா? கஜானால இருந்து காசு மக்களுக்கு திரும்ப போகணும். அதை நம்ம செய்வோம். சாலை வந்து தனி மனிதன் போட முடியாது. ஒரு பள்ளிக்கூடம் தனி மனிதன் கட்ட முடியாது. ஒரு மருத்துவமனை தனி மனிதன் கட்ட முடியாது. அதை ஒரு அரசாங்கம் தான் கொடுக்கும். நாம் தமிழர் கட்சியின் அரசாங்கம் உங்களுக்கு அடிப்படை தேவைகளை உறுதி செய்யும். சரியா? நம்பி நில்லுங்க. ஒரு முறை கொடுத்து பாருங்க. செய்யலைன்னா நீங்க என்ன கேள்வி கேளுங்க. உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். இப்போதைக்கு உங்ககிட்ட என்னால ஆறுதல் தான் சொல்ல முடியும், வேற எதையும் என்னால சொல்ல முடியாது. சரிங்களாக்கா? உங்களை சந்திச்சது வந்து எனக்கு உண்மையே ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. தைரியமா இருங்க. இவ்வளவு நாள் 15 ஆண்டுகள் அக்கா பொறுத்துட்டாங்க, நீங்க 26 ஆண்டுகள் பொறுத்துட்டீங்க. ஒரு 1.5 மாசம் பொறுங்க, எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வரும். சரியா? பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க மேடம். ஆமா ஆமா. எனக்கு அப்பா ஒரு குறையாரு. அங்கே இங்க எப்படி அப்பெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்பயும் அப்படிதான் இருக்கு. அப்பயும் வந்துறீங்க, மனசை ஏத்துட்டா மாத்தி வந்துறீங்க. பெரியவங்களா முடிவு பண்ணது. அங்க நீங்க வந்துறீங்க, மாத்தி 2 கட்சிக்கு தவிர வேற கட்சிக்கு மாத்தி போடல ஓட்டு. அதான் பிரச்சனை. இப்ப நான் யார் இந்த 2 கட்சிக்கு, நாங்க அந்த கட்சிலாம் கிடையாது. நாங்க உண்மையை சொல்லணும், நாங்க இலைதான். வேணா உங்களுக்கு நாங்க ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். கொடுத்து பாருங்க. இத்தனை தலை இருக்கிறீங்க, திரும்பி இலைதான் முளைக்காத இலைக்கு. நீ பாத்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். வெற்றி பெற்று இந்த சாலை போடுறதா முதல் பணியா இருக்கும் எங்களோட பணி. கஷ்டப்பட்டு அந்த வரும்போது முள்ளு ஜல்லி வரவே முடியல. முதலமைச்சரே மாறி இருக்கிற மாற்றம் வேணும்ட்டு மக்கள், ஏரியா மக்கள் நீங்க மாற மாட்டேங்கிறீங்க. பாருங்க, பள்ளி கூட அடிக்குது. நீங்க மாற மாட்டேங்க. நீங்க நீங்க போற என்ன பண்ணுறது அதுக்கு எனக்கு சொல்ல வரல. ரொம்ப மனம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. வந்துற கேடு பஸ் தான் ஓட்டு போட முடியல. 108 போவாங்க பிரச்சனை. இல்லக்கா நமக்கு வந்து அன்றாட நம்ம பிரச்சனையில இருக்கோம். இந்த முறை வந்து சரி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சரியா? அதனால மாறுங்க. நீங்க நான் அந்த 5 வருஷம் செய்யலன்னு வச்சுக்கோங்க, நீங்க திரும்ப இலை இருந்ததுன்னா இலைக்கே போட்டுருங்க. சொல்றேன். சரியா? திரும்ப 5 வருஷம் கழிச்சு 2031 இலை இருந்துச்சுன்னா இலையே போட்டுருங்க. சரியா? இந்த முறை எனக்கு போடுங்க, நான் உறுதியா சரி செய்வேன். அடிக்கிறான் அப்படின்னா நம்ம திரும்பி அடிக்கிறவனுக்கு நம்ம அதிகாரத்தை கொடுத்தா அப்புறம் எப்படி மாறணும்ல? அங்க நம்பர் இருக்கு, எங்களோட நம்பர்ஸ் இருக்கு. இந்த இருக்கு பாருங்க, 3 பேர் நம்பர், 1க்கு 3 நம்பர் கொடுத்துருக்கோம். அடிச்சு கேளுங்க. சரியா? உறுதியா செஞ்சு கொடுப்போம்.
நீங்க சொன்ன குறைய வந்து மத்தவங்க எல்லாம் கடந்து விடுவாங்க, வாக்க போட்டா போடுங்க போலன்ட்டு. நீங்க சொன்னது வந்து நீங்க சொன்ன அந்த தங்கச்சிக்கு புரியல. பிரச்சனை டிவில வரும் எங்க பார்த்தாலும் நல்லா அக்கா பேசுவாங்க, பேசி தமிழ்நாடு முழுக்க அந்த குறைய கொண்டு போய் சேர்ப்பாங்க. சொல்லுவாங்க அந்த கா- கண்டிப்பா பேசுவாங்க. ஆமா, அந்த தொழுதூர் பாட்டி அப்படிதானே வந்தாங்க. சரி, அதனால தைரியமா இருங்க. நான் உங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் தான் சொல்ல முடியுது என்னால. எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் உறுதியா அதை செய்வேன். சரிங்களாம்மா? சரி, மகிழ்ச்சி. நல்லா படிங்க தம்பி. இந்த மாதிரியான ஏழை எளிய நிலைமையில இருந்து வர்றவங்க தான் வந்து மிகப்பெரிய உயரத்தை அடைய முடியும். சரியா? நல்லா படிங்க, நல்லா படிங்க தம்பி. செய்யறதுக்கு மனசு இல்ல, இது வரைக்கும் இருந்தவங்களுக்கு செய்யறதுக்கு மனசு இல்ல, எண்ணம் இல்ல. சரிக்கா, சாப்பிட்டீங்களா எல்லாரும்? இனிமேதான் சாப்பிடணுமா? சரி, சாப்பிடுங்க. நான் திரும்ப வரேன், உறுதியா செய்வோம். மகிழ்ச்சி.